மக்கள் பிரதிநிதிகளை விலைக்கு வாங்கி ஆட்சியை கைப்பற்றும் கேவலமான அரசியல் நடவடிக்கை பாஜகவுக்கு புதிதல்ல. பாஜகவின் ஜனநாயக படுகொலை 2017ஆம் ஆண்டில் இருந்து தொடங்குகின்றது. கோவாவில் 2017ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் 40 தொகுதிகளில் 17இல் காங்கிரஸ் வென்றது. ஆனால் 13 இடங்களில் வென்ற பாஜகவை ஆட்சி அமைக்க அழைத்தார் ஆளுநர். சுயேட்சைகளை விலைக்கு வாங்கி பாஜக ஆட்சி அமைத்தது. 2018ஆம் ஆண்டு மேகாலயாவில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் 21 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. இங்கு தேசிய மக்கள் கட்சி 19 இடங்களிலும் பாஜக வெறும் 2 இடங்களிலும் வெற்றி பெற்றது. தேசிய மக்கள் கட்சியை வளைத்து போட்டு பாஜக ஆட்சி அமைத்தது. 2019ஆம் ஆண்டு சிக்கிம் சட்டப்பேரவை தேர்தலில் 32 இடங்களில் 17 இடங்களை சிக்கிம் கிராந்தாரி மோர்ச்சாவும் 15 இடங்களை சிக்கிம் ஜனநாயக முன்னணியும் வென்றெடுத்தன. இங்கு பாஜக ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. வெற்றி பெறாத பாஜக இந்த இரு கட்சிகளையும் வளைத்து ஆட்சியை பிடித்தது. 2018ஆம் ஆண்டு மத்திய பிரதேசத்தில் 114 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. ஆனால் 109 இடங்களில் வென்ற பாஜக அடுத்த 2 ஆண்டுகளில் காங்கிரஸை உடைத்து குறுக்கு வழியில் ஆட்சியை கைப்பற்றியது. சண்டிகர் மாநகராட்சி தேர்தலில் அதிகாரியை கையில் போட்டுக்கொண்டு அட்டூழியம் செய்ததை உச்சநீதிமன்றம் அம்பலப்படுத்தியிருக்கிறது. அதனால் நீதி வென்றிருக்கிறது. ஆனால் இதற்கு முன் பாஜக நடத்திய ஜனநாயக படுகொலைகளுக்கு நீதி கிடைக்காமல் போய்விட்டதே. அதிகார பசியில் இருக்கிறது பாஜக. மக்கள் தீர்ப்பை மாற்றி எழுதும் இவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் சர்வாதிகாரிகளாகவே மாறுவார்கள். அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பேராபத்து.